Hi friends, welcome back to my channel Arshi's Tasty Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? எல்லாரும் நல்ல சேஃபாவும் ஹாப்பியாவும் இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்மளோட வீடியோல வெள்ளி பொருட்களை க்ளீன் பண்றதுக்கான சூப்பரான ஒரு டிப்ஸ் இருக்குங்க. அது கூடவே ஒரு சில கிச்சன் டிப்ஸ், அருமையான ரெசிபியும் இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. நியூவா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டிப் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 1. இந்த டிப் பார்த்தீங்கன்னா லேடிஸுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சாரீ எல்லாம் கட்டுறப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பின் பார்த்தீங்கன்னா சாரியில் மாட்டிக்கும். ஆனால் இந்த பின்னை பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் எடுக்க முடியாமல் நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கும் போது அந்த சாரியே கிழிஞ்சு வந்துடும். இதனால சாரியே வீணாக போயிடும். இந்த சேஃப்டி பின்ல நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் மோஸ்ட்லி இந்த சாரி போய் மாட்டிக்கும். இதை ஈஸியாக நம்ம சரி பண்ணிடலாம். இதுக்காக நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா நெத்தியில் வைக்கக்கூடிய பொட்டு தாங்க. இந்த பொட்டு அந்த சேஃப்டி பின்னுக்குள்ள இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி போட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாரியில் பின் பண்ணி பாருங்க. சேஃப்டி பின்னோட அந்த வளைவான பக்கத்தில் தான் மோஸ்ட்லி சாரி போய் மாட்டிக்கும். நாம இந்த பொட்டை நுழைச்சி விட்டுருக்கிறதுனால இந்த வளைவான பக்கத்தில் இனி நம்ம சாரி மாட்டிக்காது. நாம யூஸ் பண்ணக்கூடிய சேஃப்டி பின்னால இனி சாரிக்கு எந்தவித டேமேஜும் வராது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வெங்காயம்லாம் கட் பண்ணும்போது நமக்கு கண் எரிச்சல் வரும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு டிப்பை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. வெங்காயத்தை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கப்பில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் கட் பண்ணுறப்போ இடையில பார்த்தீங்கன்னா 1-2 முறை இந்த மாதிரி தண்ணியில் இந்த கத்தியை நினச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி பாருங்க. கண் எரிச்சல் சுத்தமாக வராதுங்க. இந்த டிப்ஸ் பிகினர்ஸுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நல்ல கொதிக்கிற சுடு தண்ணியாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ நான் என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பூந்தி கொட்டை, சோப் நட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஏற்கனவே இதை வச்சு நான் வீடியோ போட்டிருக்கேன். அடி பிடிச்ச ரொம்ப கருகி போன பாத்திரத்தெல்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பூந்தி கொட்டையை நான் யூஸ் பண்ணியிருந்திருப்பேன். இப்போ அதே பூந்தி கொட்டையை வச்சு வெள்ளி பொருட்கள்லாம் நம்ம எப்படி பலன்னு மாற்றலான்றது தாங்க பார்க்க போகிறோம். இந்த பூந்தி கொட்டையில் பார்த்தீங்கன்னா உள்ள விதை இருக்கும். இந்த விதையெல்லாம் தனியாக எடுத்துட்டு தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதிலிருந்து ஒரு 10 போல பூந்தி கொட்டையை அந்த சூடான தண்ணியில் நான் சேர்த்துக்கிறேன். இந்த பூந்தி கொட்டை பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியில் ஊற வச்சாதான் நல்லா சாஃப்ட் ஆகும். நுரையுமே நிறைய வரும். அதுவும் நம்ம சுடு தண்ணியில் ஊற வச்சோம்னா டக்குன்னு ஊறி வந்துடும். நான் இதை ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சிருக்கேன். இப்போ பாருங்க, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்க, இந்த பூந்தி கொட்டையை இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம கையால் பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நுரை நல்லா வருங்க. லாஸ்ட் டைம் இந்த பூந்தி கொட்டையை வச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவிலே நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க இது எங்கே கிடைக்கும்னு கேட்குறீங்க. இந்த பூந்தி கொட்டை பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடையிலையுமே கிடைக்கும். நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மரத்துலேருந்து இதெல்லாம் கலெக்ட் பண்ணி காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுத்ததாக இது கூட சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா சபீனா தாங்க. சபீனா எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய பொருள் தான். நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு எந்த அளவு வெள்ளி பொருட்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சபீனாவும் இந்த பூந்தி கொட்டையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டும் சேர்த்து நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இந்த 2 பொருள் தாங்க நம்ம வெள்ளி பொருள்லாம் பளபளன்னு புதுசு மாதிரியே ஆயிடுங்க. ஃபர்ஸ்ட் நான் எடுத்துருக்கக்கூடிய இந்த வெள்ளி பொருட்கள்லாம் எந்த கலரில் இருக்குன்றத பாருங்க. நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா வெள்ளி கப்பு, ஒரு கிண்ணம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு. இது என்னோட பசங்களுக்காக நான் வாங்கினது. இது பார்த்தீங்கன்னா வாங்கி ஒரு 7 வருஷம் மேலே ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த ஒரு பேஸ்ட்டை வச்சு இந்த வெள்ளி பொருள்லாம் சூப்பராக நம்ம பளபளன்னு ஆக்க போகிறோம். இதை தேய்க்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் நார், ஸ்க்ரப்பர் எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம ஊற வச்சிருந்த அந்த பூந்தி கொட்டையோட அந்த சக்கை இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு அந்த தண்ணியை தொட்டு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருங்க. பாருங்க, இந்த கப்பை நான் எப்படி தேய்க்கிறேன் பாருங்க. கையால் தாங்க தேய்க்கிறேன். கையால் எல்லா பக்கங்கள்லையும் நல்லா ஒன்று தேய்ச்சி விட்டுறலாம். இந்த மாதிரி நம்ம கையால் தேய்க்கும் போது இந்த வெள்ளி பொருளில் எதுவுமே ஸ்க்ராட்சே வராதுங்க. பூந்தி கொட்டையை ஊற வச்சு சேர்க்கறதுனால நல்ல ஒரு நுரை கிடைக்கும். இதுக்கு நம்ம சோப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ இந்த கப்பு ஃபுல்லாக நல்லா ஒன்று தேய்ச்சி விட்டாச்சு. இதை இனி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போ அடுத்து நம்ம கிண்ணத்தை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ஒரு பூந்தி கொட்டையை ஊற வச்சு அந்த தண்ணியில் நீங்கள் தங்க நகையை க்ளீன் பண்ணாலுமே நல்லா சூப்பராக க்ளீன் ஆகுங்க. அதையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வாங்கக்கூடிய ஹெர்பல் ஷாம்பூவில் எல்லாமே நுர வரதுக்காக சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா இந்த பூந்தி கொட்டை தாங்க. அதனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்தவித அலர்ஜியுமே உங்களுக்கு வராது. தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்பூனில் இந்த நுரையை லைட்டாக தேய்ச்சி விடும்போதே பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா.
இதே மெத்தட்லேயே பார்த்தீங்கன்னா வெள்ளி பூஜை பொருட்கள், வெள்ளி பாத்திரங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த மெத்தட்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணலாம். வெள்ளி கொலுசு கூட நீங்கள் க்ளீன் பண்ணலாம். வெள்ளி விளக்கெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு எப்போவுமே புதுசு போலே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லா பக்கங்களையும் நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. ஆனால் ஒரு சில இடங்களில் நம்ம கையால் தேய்க்க முடியாத இடங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடங்கள்ல இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு தேய்ச்சி விட்டுருங்க. கப்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டிசைன், அதே மாதிரி இந்த கப்போட விளிம்பு, கிண்ணத்தோட விளிம்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கையால் தேய்க்க முடியாது. இதில் இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு நல்லா ஒன்று தேய்ச்சி விட்டுடலாம். இந்த கப்போட உள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ்ஷை இப்படியே டைரெக்டாக வச்சு நம்ம தேய்க்க முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ப்ரஷ்ஷை லைட்டாக நீங்கள் ஹீட் பண்ணாலே போதும், அது நமக்கு ஏற்ற ஷேப்பில் வளைஞ்சு கொடுக்கும். பாருங்கள், நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி ப்ரஷ்ஷை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வளைச்சிங்கன்னா இந்த ப்ரஷ் நமக்கு ஏற்ற ஷேப்பில் இந்த மாதிரி வளைஞ்சு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் கப்புக்குள்ளேலாம் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கழுவி எடுத்துடலாம். நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி தாங்க, ஃபில்டர் தண்ணி தான் எடுத்திருக்கேன். உப்பு தண்ணியில் கழுவாதீங்க. உப்பு தண்ணியில் நீங்கள் கழுவுனீங்கன்னா உடனேயே அது கருத்து போயிடும். வெள்ளி பொருட்கள் எப்போவுமே நல்ல தண்ணியில் தான் கழுவணும். அப்படி நீங்கள் கழுவி வச்சாதான் ரொம்ப நாளைக்கு அது கருத்து போகாமலே இருக்கும். இப்போ தண்ணியில் ஒரு டைம் நீங்கள் கழுவிட்டு அதுக்கப்புறம் கையால் இந்த மாதிரி தேய்க்கும் போதே பார்த்தீங்கன்னா மறுபடியும் நல்ல நுரை வருங்க. இது அந்த சபீனா, அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துருக்க அந்த பூந்தி கொட்டையிலிருந்து வரக்கூடிய நுரை தான். எந்த அளவுக்கு நம்ம கை வச்சு தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த வெள்ளி பொருள் நல்ல பளபள நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும். இப்போ மறுபடியும் ஒரு டைம் நான் கழுவி எடுத்தாச்சு. பாருங்க, வெள்ளி கப்பாகட்டும், கிண்ணமாகட்டும், ஸ்பூன் ஆகட்டும் எந்த அளவுக்கு பளபளன்னு ஆயிருக்கு பார்த்தீங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. இதில் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. இதை நம்ம எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இதை நீங்கள் இப்படியே ஓப்பனில் வைக்கக்கூடாது. வெள்ளி பொருளை நம்ம திறந்து வச்சோம்னா காற்றுப்பட்டு கருத்து போயிடும். அதனால காற்று போகாத மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா சுற்றிடுங்க. அதுக்கப்புறம் இது ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் பீரோவில் ஸ்டோர் பண்ணி வைங்க. இது ஒரு வருஷம் ஆனாலும் கருத்து போகாமல் அதே மாதிரி புதுசு போலே இருக்குங்க. முக்கியமான ஒரு டிப் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு சின்ன பீஸ் கற்பூரம் போட்டு வச்சிருங்க. ரெண்டே பொருள் தாங்க, பூந்தி கொட்டை, சபீனா, இது ரெண்டும் இருந்தால் போதும். நம்ம வெள்ளி பொருட்கள் எந்த அளவுக்கு கருப்பாக இருந்தாலும் புத்தம் புதுசு போல் ஆக்கிடலாம். இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிப்ஸ் பிடிச்சிருந்தா வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பன்னீர் மோஸ்ட்லி எல்லா கிட்ஸுக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு அடிக்கடி சமைச்சு கொடுப்போம். ஆனால் ஒரு பேக்கெட்டை ஓப்பன் பண்ணோன்னா அது ஃபுல்லாக நமக்கு காலி ஆகாது. பாதி பன்னீரை நம்ம யூஸ் பண்ணிட்டு மீதம் இருக்கிற பாதியை நீங்கள் அந்த கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணாதீங்க, சீக்கிரமாக கெட்டு போயிடும். மேலாம் ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். பேக்கெட்டை நீங்க ஓபன் பண்ணாத வரைக்கும் அந்த பன்னீர் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். ஆனா ஒன்ஸ் நீங்க ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா கவர்ல ஸ்டோர் பண்ணாம நான் சொல்றேன் இந்த மெத்தட்ல ஸ்டோர் பண்ணி பாருங்க, ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நான் ஒரு கிளாஸ் கண்டெய்னர் எடுத்திருக்கேன். இப்ப இந்த கண்டெய்னர்ல நல்ல தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தண்ணியில இப்ப நீங்க இந்த பன்னீரை சேர்த்துக்கோங்க. இனி இதை லிட் வச்சு நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிருங்க. 2 days ஒன்ஸ் இதுல இருக்கக்கூடிய தண்ணியை மட்டும் மாத்திட்டு புதுசா தண்ணி ஊத்திட்டு நீங்க ஸ்டோர் பண்ணிருங்க. இந்த மாதிரி நீங்க ஸ்டோர் பண்ணும்போது பன்னீர் வாங்கும் போது எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சோ அந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பச்சடி பண்றதுக்காக ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட் 1 எடுத்திருக்கேன். பீட்ரூட் பச்சடி பண்ணும்போது எப்பவுமே நல்ல ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட் பார்த்து எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டை நல்லா கிளீன் பண்ணி அதுல இருக்கக்கூடிய தோல்லாம் நீக்கிடலாம். தோல் நீக்கின பீட்ரூட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி ஒரு குக்கர்ல சேர்த்துக்கிறேன். பீட்ரூட்டை ரொம்ப சின்னதா கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி கட் பண்ணாலே போதும். ஏன்னா நம்ம இதை வேக வச்சதுக்கு அப்புறமா மிக்சியில அரைச்சுதான் நம்ம பீட்ரூட் பச்சடி செய்ய போறோம். இதோட இப்ப நம்ம இந்த பீட்ரூட் வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். நான் இங்க கரெக்டா 1/2 கப் அளவுக்கு தண்ணி தான் சேர்த்திருக்கேன். தண்ணியோட அளவை அதிகப்படுத்திடாதீங்க. இனி பிரஷர் குக்கரை மூடி போட்டு மூடி ஃப்ளேம் ஆன் பண்ணி கரெக்டா 2 விசில் வேக வச்சு எடுத்தாலே போதும். பீட்ரூட் நல்லா வெந்துடும். பீட்ரூட் வேகிற டைம்ல நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 2 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கிறேன். மெஷரிங் ஸ்பூன்ல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக பெரிய பச்சை மிளகாய் 1 சேர்த்திருக்கேன். மீடியம் சைஸ் பச்சை மிளகாய்னா 2 சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இனி இந்த தேங்காய் பேஸ்ட் அரைச்சு எடுக்கிறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்துடலாம். நான் இங்க ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து தான் அரைச்சு எடுத்திருக்கேன். தேங்காய் விழுது பாருங்க, இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க. 2 விசில் வேக வச்சு எடுத்தாச்சு. இப்ப பாருங்க பீட்ரூட்டுமே நல்லா வெந்துடுச்சு. நாம சேர்த்த 1/2 கப் அளவுக்கு தண்ணி இந்த பீட்ரூட் வேகிறதுக்கு கரெக்டா இருந்திருக்கு. வேக வச்ச பீட்ரூட் இனி சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சு எடுத்துடலாம்.
இப்ப பாருங்க பீட்ரூட் ஓரளவு சூடு ஆறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்தாச்சு. பீட்ரூட் அரைக்கிறதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். என்ன வேக வச்ச பீட்ரூட்டை தான் நம்ம அரைச்செடுக்க போறோம். பாருங்க இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப ஃப்ளேம் ஆன் பண்ணி குக்கர் அடுப்புல வச்சாச்சு. இதுல இப்ப அரைச்சு வச்சிருக்க பீட்ரூட் பேஸ்ட சேர்த்துடலாம். பீட்ரூட்டை நம்ம வேக வச்சுதான் அரைச்சு எடுத்திருக்கோம். இருந்தாலும் அந்த பீட்ரூட்ல இருக்கக்கூடிய பச்சை வாடையெல்லாம் கொஞ்சம் போகணும். அதுக்காக மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த பீட்ரூட்டை ஒரு 3 to 4 நிமிஷம் போல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க ஒரு 3 நிமிஷம் போல ஆயிடுச்சு. பீட்ரூட்ல இருக்க தண்ணியுமே கொஞ்சம் வத்தி வந்துடுச்சு. இனி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தேங்காய் விழுதை இதோட சேர்த்துடலாம். தேங்காய் விழுது சேர்த்து இந்த பீட்ரூட்டோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பச்சடி ஓரளவு திக்கா தான் இருக்கணும். அதனால நம்ம இதுல சேர்த்திருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா தண்ணியை நம்ம வத்த வச்சுதான் எடுக்கணும். இந்த டைம்ல இதோட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பை ஃபர்ஸ்டே அதிகமா சேர்த்துறாதீங்க. தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா செக் பண்ணிட்டு மறுபடியும் தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் போல ஆயிடுச்சு. பாருங்க பீட்ரூட்டோட அந்த தேங்காய் பேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. தேங்காய் விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போய் அந்த தேங்காய் பேஸ்ட்ல சேர்த்திருந்த தண்ணியுமே ஓரளவு வத்தி வந்துருச்சு. இந்த அளவுக்கு திக்கா இல்லாட்டி தயிர் சேர்க்கும் போது ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆயிடும். இப்ப ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்ப ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இனி நம்ம இதுல தயிர் சேர்க்க போறோம். நான் எடுத்திருக்க அளவு பாத்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். பச்சடிக்கு சேர்க்கும் போது எப்பவுமே நல்ல திக்கான தயிர் பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சிருக்க தயிரை இப்போ ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் போல சூடு குறைஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இதுல தயிர் சேர்க்கணும். ஃப்ளேம் ஆன்ல இருக்கும் போதே தயிர் சேர்த்துறாதீங்க. ஒரு சில டைம் தயிர் பிரிஞ்சு போயிடும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இப்போ 2 நிமிஷம் போல ஆயிடுச்சு. இப்ப இதுல நம்ம தயிர் சேர்த்துடலாம். நாம சேர்க்கக்கூடிய தயிர் புளிப்பில்லாத தயிராவும் சேர்க்க கூடாது. அதே டைம் ரொம்ப புளிப்பான தயிராவும் சேர்க்க கூடாது. இப்ப இந்த தயிர் சேர்த்து ஒன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பீட்ரூட்டோட அந்த தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கலர் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும். தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நீங்க மறுபடியும் சூடு பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. குக்கர்ல இருக்கக்கூடிய சூட்லயே இந்த பீட்ரூட்டோட அந்த தயிர் நல்லா சூடாகி வந்துடும். இந்த டைம்ல உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் போல நல்லா கலந்து விட்டாச்சு. இப்ப தயிர் பீட்ரூட் எல்லாம் ஒன்னா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இனி இந்த பீட்ரூட் பச்சடிக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு தட்கா பேனை ஹீட் பண்ணி 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இங்க சேர்த்திருக்கிறது தேங்காய் எண்ணெய் தாங்க. தேங்காய் எண்ணெய் தான் இந்த பீட்ரூட் பச்சடிக்கு நல்ல ஒரு ஃபிளேவர் கொடுக்கும். எண்ணெய் சூடானதுமே இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடிச்சதுமே ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு 2 காஞ்ச மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இனி இதோட வாசனைக்காக 2 கொத்து போல கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷா சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து லைட்டா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பீட்ரூட் பச்சடியோட சேர்த்தாச்சு. நாம சேர்க்கக்கூடிய இந்த தாளிப்பு இந்த பீட்ரூட் பச்சடிக்கு இன்னுமே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். தாளிப்பு சேர்த்து சூடோடைய இந்த பீட்ரூட் பச்சடியில எல்லா இடங்கள்லயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு பாக்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லா இருக்கோ அந்த அளவுக்கு சாப்பிடுறதுக்கும் செம டேஸ்ட்ல இருக்குங்க. கல்யாண வீடுகள்ல இஞ்சி மாங்காய் நாரங்காய்லாம் வைக்கிறது போல இந்த பீட்ரூட் பச்சடியுமே சாதத்தோட தொட்டு சாப்பிடக்கூடிய ஒரு கூட்டு தான். கல்யாண வீடுகள்ல வாழை இலையில சர்வ் பண்ணும்போது பார்க்கவே அட்ராக்டிவா இருக்கக்கூடிய கூட்டு இந்த பீட்ரூட் பச்சடி. நான் சொன்ன இதே மெத்தட்லயே நீங்களும் உங்க வீட்டுல இந்த பீட்ரூட் பச்சடியை செஞ்சு பாருங்க. பீட்ரூட் பச்சடி பார்க்க கலர்ஃபுல்லாவும் கல்யாண வீடுகள்ல இருக்கக்கூடிய அதே டேஸ்ட்லயே உங்களாலையும் செய்ய முடியும். இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க டிப்ஸ் ரெசிபி எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.